சமீபத்தில் வந்த தகவல் என்னென்னா, இதில் வந்து ஆரம்கோவில் வந்து குண்டு போட்டாங்க. அது நேரடியாக இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ வந்திருக்க சுப்ரீம் லீடர் அது வந்து இப்படியே கன்டினியூ பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக திறப்பாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் ஹவுத்தீஸ் இங்கே கொடுக்குற இங்கே வளர்த்து விட்ற மாதிரி இது சவுதியிலையும் வளர்த்து விடுவாங்க. இன்றைக்கே துபாய் வந்து ஆடி போய் கிடக்கு. மொத்த மிடில் ஈஸ்டே அப்படி தான் இருக்குது. மொத்த மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப ஒர்ஸ்ட் அஃபெக்டட் வந்து துபாய். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தொடர்ச்சியான தாக்குதல் உலகம் முழுவதுமே பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது சர்வதேச அளவில் நிறைய பதற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் சார்? குறிப்பாக மத்திய கிழக்கிலும் சரி அல்லது இந்தியா, சீனா, ரஷ்யா இல்லை அமெரிக்காவுக்குமே என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார். இதில் வந்து நம்ம அந்த மிசைல் குண்டு அடித்து அந்த பாதிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ பேச நினைக்கிற பாதிப்பு என்னென்னா, பொருளாதார ரீதியாக என்ன பாதிப்பு வரும். இப்போது எப்படின்னா, ஒன்று ஈரான், இன்னொன்று இஸ்ரேல், அப்புறம் அந்த பக்கம் அமெரிக்கா, இங்கே சைனா, இந்தியா, அப்புறம் ஜிசிசி கண்ட்ரிஸ், இப்படி பிரித்து பேசுவோம். இப்போது ஜிசிசி கண்ட்ரிஸ்க்கு அதில் வந்து சவுதிக்கு முக்கியமான வருமானம் இதுதான், ஆயில் தான். ஏற்கனவே நம்ம இப்போ இன்றைக்கி சமீபத்தில் வந்த தகவல் என்னென்னா, இதில் வந்து ஆரம்கோவில் வந்து குண்டு போட்டாங்க. அது நேரடியாக ஈரான் போட்டாங்களா அல்லது ஈரானோட ப்ராக்சி ஹவுத்தீஸ் போட்டாங்க. முன்னாடி 3 வருஷம் முன்னாடி வந்து ஹவுத்தீஸ்க்கும் சவுதிக்கும் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. இவங்க ஈரானு சப்போர்ட் பண்ணி ஹவுத்தீஸ் போட்டாங்களா அப்படின்னு அந்த இது மட்டும் இன்னும் கிளியராக வரல. ஆனால் ராஸ் தனூரான்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் ஆரம்கோ மேலே குண்டு போட்டிருக்காங்க. அது போட்டாலே என்ன ஆகும்னா, அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இது இருக்கு இல்லையா, ரிஃபைனரி, ஆயில் எக்ஸ்ப்ளோரு, அது பண்ணுற இடக்கு ஆயில் வெல், அது எல்லாத்தையும் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆமாம், அது டெய்லி வந்து ஐ திங்க் ஒரு 2.5 லட்சம் பேரல் அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எடுக்கிறத வந்து நிறுத்திட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நிறுத்தினாங்கன்னா அது இந்த ரொட்டேஷன் போயிட்டே இருக்குல்ல, அந்த சைக்கிள் வந்து பிரேக் விடும். ஓகே, மிஷின் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது. மிஷின் ஸ்டாப் ஆகாமல் அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை வந்து ஒன்று அங்கே ரிஃபைன் பண்ணுவான் அல்லது குரூட் ஆயிலாக வெளியே சப்ளை பண்ணி இந்தியாவிலேயே, சைனாவில், அங்கே மற்ற நாடுகளில் ரிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுக்கிற இடத்துல இவன் வந்து ஒரு இடத்துல குண்டு போட்டான் அப்படின்னா எடுக்கிற இடம் போகிறான். இப்போ ராஸ்தனூராங்கிறது வந்து ரிஃபைன் பண்ணுற இடம் ப்ளஸ் இந்த இடம் அதில் பண்ணிட்டான்னா யான்பு, அது மொத்த இடத்துலையும் ஜுபைல், யான்பு, ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஜுபைலுங்கிறது குவைத்து, காஃப்ஜி அந்த சைடில் குவைத்தில் இருக்குது, இந்த சைடில் இருக்குது. இது வந்து தம்மாம் தஹரான் ஏர்போர்ட்டு, ராஸ்தனூரா அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் ஆப்போசிட்டில் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜெட்டா, அந்த பக்கம் யான்பு அப்படின்னா அந்த ஏரியாவில் இப்போ எல்லா இடமும் சுற்றி இவங்களுடைய அந்த பெட்ரோலியம் பெட்ரோலியம் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ப்ளஸ் ரிஃபைனரி. அப்புறம் ரிஃபைனரி, அந்த ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து வரக்கூடிய பொருளை வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது இங்கே ஜுபைல் அப்படிங்கிறது. அதை பேஸ் பண்ணி மெத்தனாலாக இருக்கட்டும், அது கேஸுக்கு சொல்லி மற்ற ஐட்டங்கள்லாம் அங்கே. ஸோ இப்படி எல்லாமே இப்போதைக்கு ஸ்டக்காக இருந்துச்சுன்னா, ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்தால் தானே இந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை வந்து நிறுத்தியிருக்கதா கேள்வி இப்போது. ஓகே, அவன் சவுதி மட்டும் இல்லை, ஓகே, யுஏஇ வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதில் அபுதாபி ஒரு ஆளுக்கு, உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து பெர் கேபிட்டா இன்கம் ஒரு ஆளுக்கு, தனி மனிதனுக்கு வருது அப்படின்னா துபாயிலையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருது. ஆனால் இங்கே வரக்கூடிய வருமானம் வந்து ஆயிலிருந்து வருது அபுதாபியில். துபாயில் வந்து எப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய சர்வீஸ் இருக்குல்ல, டூரிசம் சர்வீஸு, இந்த மாதிரி இதுலேருந்து வர்றது, அப்புறம் வெளியிலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி வர்றது. இப்போ என்னென்னா இங்கே அடிச்சிட்டாங்க, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அபுதாபி இப்போ தப்பிச்சுக்குவாங்க. துபாய் இருக்கு இல்லையா, அதோட கட்டமைப்பு எப்படின்னா உலக மக்களோட நம்பிக்கையை அடித்தளமாக வச்சு கட்டமைப்பு. அவன் வரணும், துபாய் வந்து சேஃபான பிளேஸ், என்னோட இது வந்து பணத்தை கொண்டு போய் போட்டால் அது நல்ல பணமோ கள்ள பணமோ ஏதோ ஒன்று, பணத்தை ஃப்ரீ அப்படின்ற மாதிரி, டேக்ஸ் ஃப்ரீ, டேக்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ இருக்குது, பட் கம்மியாக இருக்குது, 5%, 9% கம்மியாக இருக்குது. முன்னாடி 0, இப்போ வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்பிக்கை. அப்புறம் சேஃப்டி. இந்த பணத்தை வந்து திடீர்னு வந்து பெரிய பெரிய ரவுடிகள் வந்து மாஃபியாக்கள் வந்து எடுத்து எல்லாம் சுட்டு போக மாட்டாங்க அப்படிலாம் இருக்குது. இட்டாலியில் வந்து அந்த பிரச்சனை இருக்குது, மாஃபியாக்கள் பிரச்சனை இருக்குது. ஈவன் மலேசியாவில் அந்த பிரச்சனை இருக்குது.
ஓகே, இங்கே வந்து அந்த மாஃபியா பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம பணத்துக்கு சேஃப். அதான் ஒரு 6-7 மாதம் முன்னாடி தான் இந்த லட்சுமி மிட்டல் வந்து அங்கே நயா ஐலண்டில் இடத்த வாங்கி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பூரா துபாய் கொண்டு வந்தார் அப்படின்னு பேசணும். அது இல்லாமல் சார் சமீபத்தில் கூட சவுதி அரேபியாவுக்கும் யூஏக்குமே ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு பெருசா இருக்கு. யார் வந்து பெரிய ஆள், யார்கிட்ட வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வரணுன்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அது என்ன சவுதி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே வெறும் இது மட்டும் இல்லை, இது இந்த நம்ம நண்டு கொளுத்த வலையில் தங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி யுஏஇ என்ன பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் சூடானில் நெரிஜியில் அங்கே இருக்கிற அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் வந்து போர்ட்டு இது பண்ணுறது அளவு காசு கொடுத்து அடிக்க வைக்கிறதுன்னு சொல்லி அங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்புறம் இங்கே ஏமன்ல அது தனி சப்ஜெக்ட், 2 பேருக்கான பிரச்சனை இருக்குல்ல. ஆனால் இப்போ 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ 2 பேருக்கும் சேர்த்த பிரச்சனை வந்து அதான் காமன் எதிரி வந்து 2 ஒன்று சேர்க்குற மாதிரி இப்போ ஆச்சா. இப்போ இவங்களுக்கு வந்து இது யுஏஇன்னு மட்டும் எடுத்திங்கன்னா அபுதாபி அவன் வந்து அவனோட பேஸ் வருமானம் வந்து ஆயில், துபாயோட வருமானம் வந்து உலக மக்களோட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து குலைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இன்னைக்கு அதாவது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே 3 நாளைக்கு அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா உலக அளவில் இருக்கிற பூரா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இந்த ஷேர் டம்முன்னு கீழே விழுந்துடும். 3 நாளைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏரியாவை சொல்கிறோம். ஆனால் சார் ஒன்று, இப்போ சவுதி யுஏஇ இதெல்லாம் ஓரளவுக்கு பெரிய நாடாக இருக்குது. மற்ற குவைத், பஹ்ரைன் இவங்களோட நிலைமை என்ன? குவைத் வந்து சின்ன நாடாக இருந்தாலும் பெரிய வளமான நாடு. அவங்களுக்கு வருமானம் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வருது. அதனால் அது பிரச்சனை இல்லை. என்னென்னா பிரச்சனை இல்லைன்னா இப்போதைக்கு நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா இருக்கிற ரிசர்வ் வச்சு சாப்பிடணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பிரச்சனை இதெல்லாம் வந்து நிற்கும். என்னென்னா ஈரான் வந்து அடங்காமல் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கலேன், அதுதான் பிரச்சனை. ஈரான் வந்து ஒரு 2 நாள் அடங்கிட்டான், சமானமாயிருச்சு, பேச்சுவார்த்தை வருது, ஓகே நான் அடித்தது வரைக்கும் எனக்கு நான் இவ்வளோ தூரம் உனக்கு இது கொடுத்துறேன், எனக்கு நீ அடித்த போது இது மாதிரி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னா இவங்க திரும்ப எந்திரிச்சு வந்துடுவாங்க. அப்படி எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ஈரான் அவன் வந்து இங்கே அடங்கிட்டான், அவன் ரேசா பகலின்னு சொல்லி பழைய ஆள் இருக்காங்கல்ல, அந்த ஷா மன்னர் அவரோட வாரிசு வந்து இங்கே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டா இனக்குழுக்கள் பெருசாகிடுவாங்க. என் தலைவனை கொண்டு விட்டு நீ எப்படா வரப்போச்சு அப்படின்னு ஒரு 10 இனக்குழுக்கள் வந்துடுவாங்க. வந்தால் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆயுதம் கொடுக்கறதுக்கு மற்றவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, அங்கே நிம்மதியே இருக்காது. இல்லை திரும்ப வந்து இந்த டீம் இருக்காங்கல்ல, இப்போ வந்திருக்க சுப்ரீம் லீடர் அது வந்து இப்படியே கன்டினியூ பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக திறப்பாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் ஹவுத்தீஸ் இங்கே கொடுக்குற இங்கே வளர்த்து விட்ற மாதிரி இது சவுதியிலையும் வளர்த்து விடுவாங்க, யூஏலையும் வளர்த்து விடுவாங்க. திடீர்னு வந்து துபாயில் வந்து 4 இடத்துல குண்டு வெடிக்குதுன்னு வச்சுக்கங்களேன், கட்டடம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், வெறும் எம்டி இடத்துல குண்டு வெடிக்குது அப்படின்னா மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்போது பொருளாதார ரீதியாக இன்றைக்கே துபாய் வந்து ஆடி போய் கிடக்கு. மொத்த மிடில் ஈஸ்ட்டே அப்படி தான் இருக்குது. மொத்த மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப ஒர்ஸ்ட் அஃபெக்டட் வந்து துபாய் நம்பர் 1. கட்டடங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், நம்பிக்கை. நான் சொன்னல, இவங்க நம்பிக்கையில் வச்சு கட்டப்பட்ட மாநகரம் அது. அந்த நம்பிக்கை வந்து குலையுது. சவுதி வந்து என்ன தான் திறந்து விட்டால் கூட ஆட்கள் இன்னும் பிறகு இன்வெஸ்ட் பண்ண வரலை. ஸோ அவன் இன்வெஸ்ட் பண்ண வந்து எல்லாம் பண்ணது ஒரு பக்கம். ஸோ இது வந்து மிடில் ஈஸ்ட் உள்ள இது பிரச்சனை இருக்கா. இவன் வந்து ஈரான் போல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றதையும் வந்து அஃபிஷியலாக மூடி இருக்காங்க இல்லையா, இதனால் என்ன பாதிப்பு இருக்குன்றது இதான் இந்த பொருளாதாரம். இதுக்கு அடுத்த கட்டத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி வந்தோடனே இவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்துருச்சா. ஈரான் அவன் ஏற்கனவே அடி நிறைய வாங்கிட்டு இருக்கான், ஏற்கனவே கிட்டத்தட்ட பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். அவன் வந்து இன்னும் பாதிப்புக்குள்ளே இருக்காங்க, ஏகப்பட்ட மக்கள் செத்து போயிருக்காங்க. ஓகே, அப்போ ஈரான் பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு வந்து சேர்றதுக்கு, அதாவது நம்ம ஈக்குவலாக தமிழ்நாடு மாதிரி நமக்கு, அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா, மகாராஷ்டிரா தமிழ்நாடு அது மாதிரி தமிழ்நாடு மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னா பல 10 ஆண்டுகள் ஆகும் அங்கே ஈரானுக்கு. ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் அவன் வாங்கியிருக்க அடி சாதாரண அடி இல்லை. கடந்த 2.5 வருஷமாக சண்டை போட்டே இருக்காங்க. டூரிசம் குறைஞ்சி போச்சு, அப்புறம் அவன் மேலே நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. இப்போ இன்னும் வேறு அடி வாங்கியிருக்கான். போன ஜூனில் 12 நாள் போரில் அடி வாங்கினது போய் இப்போ நிறைய அடி வாங்கியிருக்காங்க. அந்த கட்டமைப்பெல்லாம் எந்திரிச்சு வந்து சேரணும், வந்து சேரக்குள்ள ஒரு வழி ஆயிடுது. ஓகே, இப்போ இஸ்ரேலும் பொருளாதார ரீதியாக பயங்கர அடி வாங்கியிருக்காங்க. அந்த இஸ்ரேலோட அடி வந்து முன்னாடியே ஒரு கணக்கு வந்துச்சு, கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி, 150 லட்சம் கோடி, 200 லட்சம் கோடி சொன்னாங்க. இது இப்போ அதோட தாண்டி வந்திருக்கும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அமெரிக்காட்ட கேட்பாங்க. அமெரிக்கா வந்து $37 ட்ரில்லியன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3,800 லட்சம் கோடி அவனே பிரச்சனையில் உட்காந்துருக்கான். இனி அவன் பட்டினத்துக்கு தர முடியாது. ஏன்னா சைனா மாதிரி ஆட்கள்லாம் வந்து அது பூரா வித்ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அந்தந்த மற்ற நாடுகள்லாம் வித்ட்ரா பண்ணுறாங்க, தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சூழல் வந்துருச்சா. ஸோ பொருளாதார ரீதியாக ஈரான் ஏற்கனவே கஷ்டம், இன்னும் பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு துணைக்கு வந்து இஸ்ரேல் வந்துடுறாங்க. ஓகே, அப்புறம் இவங்க வந்து மற்ற யுஏஇ, மிடில் ஈஸ்ட்டில் மற்ற ஜிசிசி கண்ட்ரிஸு பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஆனால் அடி வாங்கிட்டு எந்திரிச்சு வரைக்கும் சில ஆண்டுகள் ஆகும்.
இது சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நேற்றுலேருந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லி ஹார்மோஸ் ஜலசந்தி அதை மூடியிருக்காங்கல்ல, அதுலேருந்து ஒரு நாளைக்கு 2,20,00,000 பேரல் குரூட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் அங்கேருந்து வருது. ஓகே, ஏன்னா அதில் வந்து நம்ம அந்த இதில் மேப்பில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், டாப்பில் மேலே இருக்கிறது வந்து ஈராக், அப்புறம் குவைத்து, லெஃப்ட்டில் பார்த்தோம்னா அப்படியே கத்தார், அதுக்கப்புறம் யுஏஇ, இந்த எண்டில் வந்து ஓமான், ரைட்டில் பார்த்தோம்னா அப்படியே வந்து ஈரான். அந்த ஈரானில் உற்பத்தி ஆகிற அவ்வளோ இதுவும் இங்கே தான் பந்தர் அப்பாஸ் வழியே இங்கே தான் வந்தாகணும். அது போக அமெரிக்காவோட ஆயில், அமெரிக்கா என்ன ஈராக் இருக்குல்ல, ஈராக்கில் உற்பத்தி ஆகிறது அமெரிக்கா வந்து வெளியே விற்கிறாங்க. ஸோ ஈராக்கோட ஆயில் அங்கேருந்து வரணும். குவைத் இருக்கு இல்லையா, அதோட மொத்த ஆயிலும் இங்கேருந்து தான் வந்தாகணும். அப்புறம் கத்தாரில் இருக்கிற நேச்சுரல் கேஸ் மெஜாரிட்டி அது இங்கேருந்து தான் வந்துடணும். அந்த நேச்சுரல் கேஸு இந்தியாவோட நேச்சுரல் கேஸ் இப்போ தேவையில் 60% அங்கே பூர்த்தி பண்ணுது. ஜப்பானோட நேச்சுரல் கேஸ் தேவையில் 80% அதான் பூர்த்தி பண்ணுது. அப்புறம் குரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே வந்து சவுத் கொரியாவுக்கு வேறு போகுது. இது மொத்தத்துக்கு அது போக ஈரான்லேருந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க 35 லட்சம் பேரல் எவ்ரிடே சைனாவுக்கு போகுது. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அது வழியே தான் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் டெய்லி வந்து போகவும் வரும் போய்கிட்டே இருக்குது. ஓகே, அதை வந்து நேற்றுலேருந்து அடைச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு அடைச்சா 2.25 கோடி பேரல் ஒரு நாளைக்கு. 10 நாளைக்கு அடைச்சான்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகும்? ஏன்னா இந்த இதுக்கு சொல்லி இந்த ரொட்டேஷன் இருக்குல்ல, இது ஒரு பக்கம் வரணும். நம்ம வந்து குஜராத்தில், மகாராஷ்டிராவில் இங்கே இருக்கக்கூடிய ரிஃபைனரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒர்க் பண்ணணும். அங்கேருந்து ரிஃபைன் பண்ணி நம்ம இந்தியாவில் உள்ள நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் பெட்ரோலு, டீசலு, நாஃப்தா, கெரசின் அப்படின்னு எல்லா இதுவும் ப்ராடக்ட் எல்லாம் போய் சேரணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிஃபைன் பண்ணதை எடுத்து ஒரு பக்கம் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் அப்புறம் மற்ற நாடுகளுக்கும் அனுப்பணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் இது. அது அப்படியே வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகுது. ஒரு பக்கம் சவுதியில், யுஏஇயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, ஆயில் ஃபீல்டு, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ஷடவுன் மாதிரி. இன்னொரு பக்கம் ஹார்மோஸை வந்து நூற்றுக்கணக்கான கப்பல் வந்து உள்ளுக்குள்ளே நின்றுட்டுருக்கு, வர முடியாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து வெறியாட்டம் போட்டுட்ருக்காங்க. இப்போ ஈரான், என் தலைவர் கொண்டுட்டே இல்லை, இவ்வளோ பேரை கொண்டுட்டே இல்லை, ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வெறியாட்டம் போடுறாங்க. அந்த ஒன்று இவங்க வந்து தானாக அடங்கணும் அல்லது அடக்கணும். ஓகே, ரெண்டு வகையில் வந்து பண்ண முடியாமல் அடிச்சிட்ருக்காங்க. எப்போ அடித்து தீர்ப்பாங்கன்னு தெரியாது. அதனால் இப்போ வந்து இது ரொம்ப பிரச்சனை. என்ன, சைனாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க கூட ஓரளவு வந்து ரஷ்யாவில் ஆயில் வாங்கி காம்பன்சேட் பண்ண, கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கு ஃபுல்லாலாம் கிடைக்காது, ஓரளவு காம்பன்சேட் பண்ணுவாங்க. இந்தியா பெரிய கஷ்டம். ஏன்னா இங்கேருந்து அமெரிக்காட்ட ஆயில் வாங்குறேன்னா சவுதியில் ஆயில் வாங்குறாங்க, யுஏஇயில் வாங்குறாங்க, அப்புறம் ஈராக்கோட ஆயில், ஈரானோட ஆயில் வேணாம்னு சொல்லியாச்சு, வாங்கலை. ஸோ அது எல்லாமே ஹார்மோஸ் வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதை நிறுத்தினோடனே இந்தியாவுக்கு வந்து சுத்தமாக ஒன்றும் இல்லை. ஓகே, அப்புறம் வெனிசுலாவில் வாங்கிறேன்னு சொல்கிறாங்க. வெனிசுலா ஆயில் வந்து குரூட் ஆயில் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹார்டு. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வந்து எக்யூப்மெண்ட்டு பெருசாக இல்லைன்றாங்க. அது ப்ராசஸ் பண்ண ரொம்ப ஹார்டாக இருக்குது. சவுதி வந்து பியூரிட்டி ஜாஸ்தி, ரஷ்யா பியூரிட்டி ஜாஸ்தி அப்படின்னு அதோட டீட்டெயில் வேண்டியதில்லை. இப்போ இந்தியா பாதிக்கப்படும்ன்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ வரைக்குமே இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க. இல்லைங்க வந்து சீக்கிரம் வந்து முடிவு கொண்டு வரணும். நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, தெரிவிச்சிட்டாங்க. தெரிவிச்சு என்ன போகுது, நீங்கள் வந்து இஸ்ரேல் கூட கைகோத்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்காரன் இந்தியா மேலே வந்து கடுப்பில் தான் இருப்பாங்க. அப்போது அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் மொத்த மிடில் ஈஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு மேலே இந்தியன் இருக்காங்க. மொத்த மிடில் ஈஸ்ட்டும் நீங்கள் வந்து ஜிசிசி கண்ட்ரி, நான் ஜிசிசி கண்ட்ரி, அப்புறம் ஈரான், ஈராக்கு அப்படி எடுத்தீங்கன்னா மொத்த இதுலேயுமே வந்து 1.5 கோடி பேருக்கு மேலே இந்தியன் இருக்காங்க. அவங்க எல்லாம் அது போக துபாயில் டிரான்சிட்டு பெரிய பாயிண்ட் ஆக்சுவலாக ஏர்போர்ட்டு, அந்த டிரான்சிட்டில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் எல்லாம் வந்து இங்கேருந்து கிளம்பி யூகே போகணும், அமெரிக்கா போகணும், மற்ற நாடுகளுக்கு இப்போ ஃப்ரான்ஸ் போகணும், மற்ற நாடுகளுக்கு வந்து டிரான்சிட் பாயிண்ட்டு உள்ளே போனாங்க, நிறுத்திட்டாங்க, அவ்வளோதான், ஒரு குண்டு வந்து நிறுத்திட்டாங்க பூரா. ஆனால் அதில் வந்து துபாய் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, லட்சக்கணக்கான பேருக்கு 3 வேளையும் சாப்பாடு போட்டு தங்குற இடம் கொடுத்து எல்லாத்தையும் அழகாக வந்து நல்லா பராமரிச்சிட்ருக்காங்க. அந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாது. அதான் அவங்களோட சர்வீஸ் இருக்குல்ல, அவங்க சர்வீஸ் முன்னாடி வந்து நம்ம ஊரில் சர்வீஸ்லாம் பிச்சை எடுக்கணும். நம்ம ஆட்கள்லாம் இவங்களாம் அவங்கள்ட்ட நிறையா கற்றுக்கறணும். இவ்வளோ தூரம் கஷ்டமான நேரத்துலையும் அவங்க வந்து செலவு பண்ணி அழகாக வந்து பராமரிக்கிறாங்க. அந்த வந்த டிரான்சிட் பேசஞ்சராக இருக்கட்டும் அல்லது அங்கே தங்கியிருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அது எவ்வளோ நாள் பார்ப்போன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது மட்டும் தான். இப்போ வந்து மொத்தத்துக்கு இன்னும் ஒரு 3 வாரம் இப்படியே கடந்துச்சுன்னா இந்தியாவோட நிலைமை வந்து ஆட்டம் கண்டுரும்.
நேற்று முந்தானிலே கோல்டு ரேட்டு ஏறிச்சு பார்த்தீங்களா, 5200 எக்ஸ்ட்ரா, இது கிலோக்கு 25000 ரூபா வெள்ளி எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஏறிச்சு இல்லையா, இது வந்து குறையாது. அப்புறம் அங்கே வந்து 3 நாளைக்கு யுஏஇயில் 3 நாளைக்கு அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டை ஷடர் பண்ணி வச்சுருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னா இவங்க கையில் வந்து இன்னும் எவ்வளோ மிசைல் இருக்குது, எனக்கு உள்ளே காமிச்சாங்க, எக்கச்சக்கமாக காமிச்சாங்க எவ்வளோ மிசைல் இருக்குது, எவ்வளோ ட்ரோன், 20000 ட்ரோன்றாங்க, 80000 ட்ரோன்றாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த ட்ரோன் வந்து அப்படி பத்திரமா வச்சுருந்தா பரவாயில்ல. இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ட்ரோன் தான் வந்து அந்த ராஸ்தனூரான்னு சொல்லி சவுதி அரேபியாவில் ஆயில் ரிஃபைனரி இடத்துல அடித்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் தான் வந்து நேற்று முந்தா நைட்டு துபாயில் பாம் ஐலண்ட் இருக்குல்ல, அதில் விழுந்து வெடிச்சது. அந்த ட்ரோன் என்னன்னா போகும் ஒரு 30-40 கிலோ வெடிபொருள் கொண்டு போகும். 30-40 கிலோ பெரிய வெடிபொருள். அது அடித்தா என்ன ஆகும், நைட்ரஜன் பேஸ்டு. அதனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது வந்து சைனா அஃபெக்ட் ஆகும், இந்தியா அஃபெக்ட் ஆகும். சைனா வந்து ஏற்கனவே அவங்க ரஷ்யாவோட கொஞ்சம் நல்ல ஒரு டேர்ம்ஸில் இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அவன்கிட்ட வாங்கிக்கிறோம், ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க. இந்தியா வந்து அமெரிக்காவோட நல்ல டேர்ம்ஸ் இருக்கிறனா அமெரிக்காவில் வரலாம். ஆனால் இங்கேருந்து பக்கத்தில் வர்றதுக்கும் நீங்கள் அந்த குஜராத் இருக்குல்ல, அந்த குஜராத் போர்ட்டுக்கும் அந்த இது இருக்கு இல்லையா, கல்ஃப் ஆஃப் ஒமான், அந்த தூரம் வந்து ரொம்ப கம்மி. இதை நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்து சேரணும்னா, ஏன்னா இப்போ வந்து சுயஸ் கால்வே வழியே, மெடிட்டரேனியன் சீ வழியே வந்து சுயஸ் கால்வே வழியே வந்து ரெட் சீயில் வர முடியாது. அங்கேருந்து ஹவுத்திஸ் அடிப்பாங்க, சுற்றி தான் வரணும். அது வந்தால் எவ்வளோ தூரத்துக்கு வரணும், அப்போ என்ன செலவு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு. நம்பர் 1. அடுத்து ஜப்பான் தேவை வந்து இதைத்தான் முழுக்க நம்பியிருக்கு. ஜப்பானுக்கு பெரிய பாதிப்பு. சவுத் கொரியா, அது இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் இருக்குது. மற்ற நாடு ஏன்னா இதெல்லாம் மேஜர் நாடுகள் வந்து கன்சம்ஷன் பண்ணுற நாடுகள் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.